மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளைக்குரிய தேவ மன்னாவாக உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, இன்றைய நாளைய செய்தியின் தலைப்பு, நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். இருக்கின்ற ஆசீர்வாதங்களிலே மிக சிறப்பான ஒரு ஆசீர்வாதம் தான் நாம் கடன் வாங்காமல் இருப்பது. நீயோ கடன் கொடுப்பாய், அநேகருக்கு இறங்கி கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆம், யாருக்கு இந்த ஆசீர்வாதம் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற, அவருடைய வார்த்தையை கை கொண்டு நடக்கிற தேவ பிள்ளைகள் இவ்வித ஆசீர்வாதங்களை உடையவர்களாய் காணப்படுகிறார்கள். 112ஆம் சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளின் மேல் பிரியமாயிருக்கிற, அவருடைய கற்பனைகளின்படி நடக்கிற தேவ பிள்ளைகள் இல்லத்திலே ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் தங்கி இருக்கும். அவர்கள் இறங்கி பிறருக்கு கடன் கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். அவர்கள் எந்த நிலையிலும் அசைக்கப்படாதிருப்பார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கேட்கிற அருமையான தேவச்சனமே, நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்திலே 33ஆம் வசனம் சொல்லுகிறது, எனக்கு செவி கொடுக்கிறவன் விக்கிரமென்று வாசம் பண்ணி ஆபத்து காலத்திலும் பயப்படாமல் அமைதியாய் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமாம், கர்த்தருடைய கற்பனைக்கு பயந்து நடக்கிறவர்கள் தேவனுக்கு பயந்தவர்களாய் இருக்கிறார்கள். தேவனுக்கு பயந்தவர்கள் தான் அவருடைய கட்டளைகளுக்கும் பயந்து நடக்கிறவர்களாக இருப்பார்கள். அப்படி அவருடைய கட்டளைக்கு பயந்து நடக்கிற தேவ பிள்ளைகள் ஆண்டவருக்கென்று உதாரத்துவமாய் கொடுக்கிறவர்களாக, தசமபாகம் காணிக்கைகளிலே உண்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். மல்கியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்திலிருந்து 10 வரைக்கும் உள்ள வார்த்தைகளை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னார். தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். கர்த்தருக்கென்று நீங்கள் தசம பாகங்களை கொண்டு வரும்போது வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேனோ என்று இதன் நிமித்தம் என்னை சோதித்து பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னை சோதித்து பாருங்கள், நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து என்னை கனம் பண்ணும் போது அதற்குரிய பலன் உங்களுக்கு கிடைக்குமோ கிடையாது என்று என்னை சோதித்து பாருங்கள் என்று ஆண்டவர் இந்த வார்த்தையிலே குறிப்பிட்டிருக்கிறார். என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, வானத்தின் பலகணிகள் அப்போது திறக்கப்படுகிறது. வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருக்குரியதை ஆண்டவருக்கு நீங்கள் கொடுங்கள். ஆண்டவருக்கு உற்சாகமாய் கொடுங்கள். ஆண்டுடைய வார்த்தைக்கு பயந்து நடக்கிறவர்களாய், ஆண்டுடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களாய் நீங்கள் காணப்படும் போது நிச்சயம் இறங்கி பிறருக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். கடன் தொல்லையிலிருந்து உங்களை விடுவிப்பார். இனி நீங்கள் கடன் வாங்குகிறவர்களாய் அல்ல, கடன் கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை வைப்பார், உங்களை சாட்சியாக நிறுத்துவார் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகமில்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. நீயோ கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய் என்கிற வார்த்தையின்படியாக இந்த ஆசீர்வாதம் என்னைக்கும் எங்களுக்கு வேண்டும் அப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுப்பீராக. கடன் பாரத்திலே ஒருவேளை தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், கடன் பாரத்திலே கலங்கிக் கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், இந்த பாரத்தை அவர்களை விட்டு எடுத்து போடுவீராக. அதிலிருந்து மீளுவதற்கு ஆண்டவரே கிருபை தருவீராக.
இனி கடன் வாங்குறவர்களாய் அல்ல, கடன் கொடுக்கிறவர்களாய் யாவரை மாற்றி உம்முடைய சித்தம் செய்கிறவர்களாய், உம்முடைய வசனத்துக்கு நடுக்கிறவர்களாய் யாவரும் காணப்பட ஆண்டவரே இன்னைக்கு ஒப்புக் கொடுக்கிற ஐயா, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.